സാർ ആ കൊരട്ടി കേസിലെ പ്രതി കുറ്റം സമ്മതിച്ചു അല്ലേ? സാറിൻ്റെ ഫൈൻഡിങ്സ് എല്ലാം ഭയങ്കര പെർഫെക്റ്റ് ആട്ടോ. എന്നാലും സാറിന് ഇതെങ്ങനെ മനസ്സിലായി? അവൻ്റെ മുഖത്തൊരു തരി പോലും കുറ്റബോധമുണ്ടായിരുന്നില്ലല്ലോ. എടോ, രണ്ടു തരം കുറ്റകൃത്യങ്ങളാണുള്ളത്. ഒന്ന്, നിയമത്തിന് മുൻപിലും മനസാക്ഷിക്ക് മുൻപിലും ഒരേപോലെ തെറ്റായിരിക്കും. രണ്ടാമത്തെന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ നിയമത്തിന് മുമ്പിൽ തെറ്റായിരിക്കാം, പക്ഷേ മനസാക്ഷിക്ക് മുമ്പിൽ അത് വലിയ ശരിയായിരിക്കാം. ഈ കൊരട്ടി കേസിൽ സംഭവിച്ചതാണ്. അല്ല, സാറിനെ ഞാൻ വീട്ടിൽ ഡ്രോപ്പ് ചെയ്യണോ? വേണ്ടോ, ദേ അവിടെ എൻ്റെ വണ്ടി ഇരിപ്പുണ്ട്, താൻ അവിടെ ഒതുക്കാൻ മതി. ശരിയോടെ എന്നാല്. ആ, ഈ നേരം വൈകി നേരത്തെ ബുള്ളറ്റ് വരരുതെന്ന് എത്ര പ്രാവശ്യം പറഞ്ഞേക്കുന്നു? പോലീസുകാരന് ബുള്ളറ്റ് ഒരു അന്തസ്സാടി. കഴിക്കെടുത്ത് വെക്കാം. ഷോ, ദേ ഉറങ്ങുന്നില്ലേ? എന്നിട്ട് എന്ത് തീരുമാനിച്ചു? പോകുന്നുണ്ടോ പൊള്ളാച്ചിക്ക്? ഇത്ര വർഷങ്ങൾക്ക് ശേഷം അവൻ നിങ്ങളെ കാണണമെന്ന് പറയുന്നതിൻ്റെ ഉദ്ദേശം എന്തുമായിരിക്കും? ഒരു പക്ഷേ അവനും വല്ല മാനസാന്തരം സംഭവിച്ചിട്ടുണ്ടാവോ? ഈ കത്ത് അവൻ തന്നെ അയച്ചെന്ന് എന്താ തെളിവ്? അവൻ്റെ കൈയക്ഷരം എനിക്കറിയാം. ഞാൻ പറയുകയാണെങ്കിൽ നിങ്ങൾ പോണം. അവനെന്താ പറയാനുള്ളതെന്നറിയാമല്ലോ. அண்ணா, கோவில் தெருவு எப்படி போனோம்? கோயில் தெருவா? இங்கிருந்து அப்படியே நேராக போனீங்கன்னா ஒரு சந்து வரும். அங்கேருந்து ரைட் எடுத்தீங்கன்னா கோயில் தெரு. ஆமாம், அங்கே யாரை பார்க்கணும்? என் வீடு அங்கே தான். രഘുചന്ദ്രൻ. ஓ, ரகுச்சந்திரனா? அந்த சாவு வீடா? സാവ് വീടാ? ആരാ മരിച്ചേ? ரகு 2 நாள் முன்னாடியே போயிட்டாரு. ஹார்ட் அட்டாக்னு தான் கேள்விப்பட்டோம். ഫാമിലി பொண்டாட்டி குழந்தைங்களாம் இருக்காங்க சார். ஆனால் என்ன பண்ணுறது, வாழ தெரில. முருகா, யாரோ வந்திருக்காங்க. யாரு? രഘുവിൻ്റെ മോന? ஆமாம், അമ്മയില്ലേ? உள்ளே இருக்காங்க.
யாரு? ഞാൻ രഘുവിൻ്റെ അണ്ണൻ. ഇവിടെ അടുത്ത് വേല വിഷയവുമായിട്ട് വന്നതാണ്. പക്കത്തിലെ ടീ ഷോപ്പിൽ നിന്നാണ് വിവരങ്ങളൊക്കെ അറിയുന്നത്. நல்லதா இருந்துச்சு. கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு நெஞ்சு வலி வந்துச்சு. அதிலிருந்து மாத்திரை சாப்பிட்டு தான் இருந்தேன். ஆனால் 2 நாள் முன்னாடி திடீர்னு மயக்கம் போட்டு வேணிட்டேன். மீனாட்சி அவரோட பொண்ணு. ആ இது அவரோட அண்ணன். கேரளா இருந்து வந்திருக்காரு. നിങ്ങൾ എവിടെ നാളാച്ചി പൊള്ളാച്ചിൽ? 3 வருஷம் ஆச்சு. എനിക്ക് രഘുവിൻ്റെ റൂമൊന്ന് കാണാമോ? இங்கே தான். நீங்கள் வாங்கோ. ഇത് നീ ചെയ്തതാ? அது அக்கா பண்ணது. அக்கா இந்த மாதிரி நிறைய பண்ணி தருவா. நல்லா இருக்கா? ம். அப்பா எப்படியா இருந்தது? ஹார்ட் அட்டாக். அப்போ உன்னை நிறைய வாட்டி உதக்கிறது அப்பா மேலே கொஞ்சம் கூட கோபம் இல்லையா? கோபம் இருக்குதான் செய்யும். அதுக்கெல்லாம் அப்பாவை போய் கொலை பண்ணலாமா? நீங்க யாரு? போலீஸ். சொல்லு, அன்னைக்கு என்ன நடந்தது? பிடிக்காதே, எனக்கு அந்த ஆளை பிடிக்காதே. ஏய்,
என்னடா இங்க வேலை? காசை திருடுறியாடா? யாருக்கு? உன் அம்மாக்கா இல்ல ஒன்று அப்பாக்கா. சொல்ல வேண்டியதானே? யார் ஒரு நாளாச்சுப்பா? எவ்வளவு நாள் அது சொல்லுங்க. இங்க சொல்லம்மா. இருக்கு? நீங்க தான் சொல்லணும். கிடைக்க வேண்டியதானே? வாங்கி வாங்கி கொடுக்க வேண்டியதானே? கொடுத்தது. எவ்வளவு நாளாச்சு? நம்மளை ஏமாத்த சொல்லுங்க. பார்க்க ஆமா, போறீங்க. கொடுப்பீங்க. சொல்லுங்க. சொல்லு. நீ எனக்கு எம்முன்றீங்க. சொல்லுமா. யாரு? அண்ணே. காசு வச்சு என்ன? ஏமாத்திருக்க. என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, காசு வாங்கிருங்க. யாரு? ரகு. என்கிட்ட அம்மாவோட இருக்குது. புருஷன். என்கிட்ட இருந்து ரகு. நிறைய ரகுவா? நாளாச்சு. ஆமா. രഘു മേടിച്ചതാ? ഇനിയും കൊടുക്കவே இல்லையே. ഞാൻ രഘുവിന്റെ അണ്ണൻ. ആ. നിങ്ങളുടെ കാശെല്ലാം 10 നാൾക്കുള്ളിൽ ഞാൻ സെറ്റിൽ ചെയ്യും. நீங்க கொடுங்களா? ஆ, சரி. நான் தருவேன். சரி. ஆமா. ഇതാണ് എന്നോട് നമ്പർ. കൂപ്പിടുங்க. இவரு கொடுங்க. சரி சரி. இது 10 நாள். சரி. கண்டிப்பா 10 நாளுக்குள்ள நான் தரேன். சரிங்க. ആ ഞാൻ സെറ്റിൽ ചെയ്യും. சரி. ആ, ആ, சரி, ഞാൻ நான் തരാം. கூப்பிடுறேன். പോയിടുங்க. வணக்கம். சரி. அவருக்கு இங்கே நிறைய கடன், என்னென்னமோ பிஸ்னஸ் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் ஒன்றுமே சரிப்பட்டு வரல. நிறைய கடன். അവനിവിടെ ജോലിയൊന്നും ഉണ്ടായിരുന്നില്ലേ? யார் கொடுப்பா? எந்த வேலை கிடைச்சாலும் தண்ணி போட்டு சண்டை போட்டுட்டே இருக்கும். எந்த இடத்துக்கும் ரொம்ப நாள் இருக்காது. അവന് ഫ്രണ്ട്സ് ആരുമില്ലേ? ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு யாரும் இல்லை. ஆனால் செல்வன் ஒருத்தர் இருக்கு. அவங்க கூட என்னென்னமோ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன். அவங்கிட்ட இருந்து நிறைய கேஷ் எல்லாம் வாங்கியிருக்கு. அவரும் அடிக்கடிக்கு இங்கே வந்து கேட்பான். அந்த ஆளை எங்க பார்க்க முடியும்? அவனுக்கு பக்கத்தில் ஒரு தோப்பு இருக்கு. அங்கே இருக்கும். ஏய், எங்கடா இருக்க? எவ்வளோ வாடி உன்னை கூப்பிடுறது? முதல்ல என் பணத்தை கொடுறான். எவ்வளோ நாளாடா என்னை ஏமாத்திக்கிட்டே இருப்ப? நேரில் வந்த உன் கதை கந்தலாயிடும். ஒழுங்கு மரியாதையை என் பணத்தை திருப்பி கொடுக்குற வேலையை பாரு. என்னை நேரில் வர வச்சிடாத, புரியுதா? யாரு? என்ன வேணும்? நீ செல்வம் தானே? ஆமா. இந்தா சாப்பிட்றா. சொல்லுங்க. ഞാൻ രവി, രഘുവിൻ്റെ അണ്ണൻ. அதுக்கு അല്ല രഘു, നിങ്ങളുടെ കയ്യിൽ നിന്ന് കുറച്ച് കാശ് കടം മേടിച്ച് നേട്ട് അതേക്കുറിച്ച് സംസാരിക്കാനാണ് വന്നത്. காசு கொடுக்க வந்தியா? கொடு. അല്ല, എത്രയാവും വാങ്ങിയത്? வட்டியும் முதலுமா சேர்த்து 5 லட்சம் இருக்கு. ഡോക്യുമെന്റ്സ് എടുക്കുക? டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அவன் அப்பப்போ வந்து காசு கேட்டுக்கிட்டே இருப்பான், நானும் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. ഡോക്യുമെന്റ്സ് ഇല്ലാതെ എങ്ങനെയാ കാശ് തരുന്നത്? நான் உங்ககிட்ட காசு கேட்டேண்ணா. நீங்கள் தான் நான் எங்கிட்ட காசு கொடுக்குறேன்னு வந்திருக்கீங்க. இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. என்ன அப்படி பார்க்குறீங்க? ഉനക്ക് ഞാൻ രഘുവിൻ്റെ അണ്ണനെന്ന് മാത്രം തരും.
30 வருஷமா நான் போலீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன். உன்ன மாதிரி நிறைய பேர் நான் டீல் பண்ணிட்டு இருக்கேன். பணம் வேணாடா உனக்கு? வேணாடா? சொல்லு, அன்னைக்கு என்ன நடந்தது? என்னைக்கு? நீ அவங்கிட்ட பணம் கேட்க போயில்லே அந்த நாளுக்கு? அன்னைக்கு ஒன்றும் நடக்கலையே. இப்போ சொன்னா அது நமக்குள்ளே பிடிச்சிடும். உனக்கு உன்னோட காசை கிட்டும். சொல்லு, என்ன நடந்தது? நான் அன்னைக்கு போனேன், அவனை பார்த்தேன். அப்புறம்? டேய் ரகு, எந்திரா. காலையில் தண்ணி அடிச்சிட்டு படுத்திருக்கியா? டேய் பாடுறா, எங்கடா என் காசு? எடுறா என் காசை. எவ்வளோ நாள் ஆச்சுடா காசு கேட்டு? எந்திரிடா. உன் காசை நாளை தருவேன். மறுபடியும் நாளைக்கா? நாளைக்கெல்லாம் வேண்டாம், இப்போ கூட. எவ்வளோ நாள் ஏமாத்துவேன்? நாளை அவன் பாரு காசு ஏன்டா என்ன வெறுப்பேத்துறா? இப்போ கூட காசை போடா. மவன காசை வாங்கிட்டு வெளியே போக சொல்றியா நீ? மவன எந்திரா. என்னடா மட்டையாயிட்டு படுத்துக்கிட்டு இருக்க? எந்திரி, எந்திரிடா மவன. என்ன பண்ற பாரு. உன்னை காசை கொடுத்தவன இழுச்ச வாங்கி நினைச்சிட்டு இருக்கியா நீ? என் காசை தண்ணி அடிச்சுட்டு என்னைய வெளியே போக சொல்றியா? டேய் டேய் எந்திரடா, எந்திரடா. டேய் டேய் ரகு. செல்வന് പറ്റിയ കയ്യബദ്ധം മാത്രമാണോ അത്? எனக்கு அந்த ஆளை பிடிக்காது. അല്ല, അതിനപ്പുറം എന്തോ ഒന്നുകൂടിയുണ്ട്. മോളെന്താ ഇവിടെ ഒന്ന് ഒറ്റയ്ക്കിരിക്കുന്നത്? മോളിങ് വന്നേ, എനിക്ക് കുറച്ച് കാര്യങ്ങൾ സംസാരിക്കാനുണ്ട്. ഞാൻ ഈ നാട്ടിൽ വന്നത് മോളുടെ അപ്പാടെ ഒരു എഴുത്ത് കിട്ടിയിട്ടാണ്. അവന് അത്യാവശ്യമായിട്ട് കുറച്ച് കാശ് കിട്ടണം എന്നതായിരുന്നു ആവശ്യം. അവൻ അവകാശപ്പെട്ട സ്വത്തിന്റെ ഓഹരിയെക്കുറിച്ച് സംസാരിക്കാൻ വേണ്ടി കൂടിയാണ് ഞാൻ വന്നത്. 20 കൊല്ലം മുമ്പ് ഞങ്ങളുടെ നാട്ടിലൊരു കൊലപാതകം നടന്നു. അന്ന് നാട് വിട്ടതാവൻ. പിന്നെ കുറെ നാളത്തേക്കൊരു വിവരം ഉണ്ടായിരുന്നില്ല. എപ്പോഴോ ബോംബെയിൽ നിന്നൊരു കത്ത് വന്നു. അതിനുശേഷം പിന്നെ ഇപ്പോഴാ. മോളുടെ അപ്പ മരിച്ചത് ഹാർട്ട് അറ്റാക്ക് ആണെന്നാ അമ്മ പറഞ്ഞത്. പക്ഷേ ഞാനത് വിശ്വസിക്കുന്നില്ല. അതിൽ മറ്റെന്തോ കാരണം കൂടിയുണ്ട്. മോളുടെ അപ്പാടെ റൂമിൽ നിന്നും വിഷം കലർന്നൊരു മദ്യക്കുപ്പി എനിക്ക് കിട്ടിയിരുന്നു. വിഷം കൊടുത്ത് കൊല്ലാൻ മാത്രം ആർക്കാണ് അപ്പാവോട് ഇത്ര വിരോധം? മോൾക്കറിയാവുന്നതെല്ലാം വെല്ലിച്ചനോട് പറ. ഞാൻ സഹായിക്കാം നിങ്ങളെ. நீங்க சொன்னது எதுவுமே எனக்கு புரியல. ஆனா என்ன கேட்குறீங்கன்னு புரியுது. அந்த விஷத்தை யாரு கொடுக்கறதுன்னு கேட்குறீங்கல்ல? நான் தான், நானே தான். நீயா? உங்க அப்பாவே? எதுக்கு? அப்பாவா? அவன் இல்ல ஒரு அப்பாவா?
ചണ്ടാല വെറി പിടിച്ച നായ് அப்ப அதுக்கு அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியாது. அவனுக்கு நான் ஒரு பொம்பளை மட்டும்தான். உங்களுக்கும் பொண்டாட்டி பிள்ளைங்கள இருக்காங்களே, பொம்பளை பிள்ளை இருக்கா? அவங்கள விட்ட காசுலேதான் நீங்க சாப்பாடு அடிச்சிட்டு இருக்கியா? தப்பிக்க முயற்சி பண்ணும் போதெல்லாம் உடம்புல எல்லாம் சுடு தண்ணி ஊத்திருக்காயா? வேடி குச்சியால நெஞ்சில கொத்தி காயப்படுத்திருக்காயா? உடம்புல எல்லாம் காயம். அவனுக்கு நம் மகளே இல்லை. இந்த மாதிரி ஒரு சொண்டால என்ன பண்ணணும் சொல்லுங்க? என்ன பண்ணணும்? கொலை பண்ணணும். அதுதான் நானும் பண்ணிட்டேன். ഒന്നുമില്ല. செல்லமே செல்லமே நெஞ்சில் என்னம்மா, உன் கண்ணில் என்னம்மா. செல்லமே செல்லமே நெஞ்சில் என்னம்மா, உன் கண்ணில் என்னம்மா. பூம்பாவையன் பூம்பாவை சொல், பூம்பாவையன் பூம்பாவை சொல். செல்லமே செல்லமே நெஞ்சில் என்னம்மா, உன் கண்ணில் என்னம்மா. கண்ணாமூச்சி விளையாடும் வயதிலே கண்ணே மூடி கற்பழிக்கிறதே. கண்ணாமூச்சி விளையாடும் வயதிலே கண்ணே மூடி கற்பழிக்கிறதே. பொம்மைகள் சேர்ந்திட நெஞ்சுக்குள்ளே காயங்களே திடுதே. முகம் தெரியாமல் உடல் மட்டும் பேசுகிறேன். பருவம் தெரியாமல் வானம் சிவக்கிறதே. ரத்தம் பொழிகிறதே, ரத்தம் பொழிகிறதே. செல்லமே செல்லமே நெஞ்சில் என்னம்மா, உன் கண்ணில் என்னம்மா. செல்லமே செல்லமே நெஞ்சில் என்னம்மா, உன் கண்ணில் என்னம்மா. பூம்பாவையன் பூம்பாவை சொல், பூம்பாவையன் பூம்பாவை சொல். உன் கண்ணில் என்னம்மா. அம்மா, அங்க என்ன சத்தம் கேக்குது? தண்ணி என்னங்க தண்ணி வேணுமா? இருங்க கொடுக்குறேன். இருங்க தண்ணி.
தண்ணி வேணுமா? தண்ணி வேணுமாடா உனக்கு? ஐயோ தண்ணி ஆயிடுச்சா? அச்சோ ஐயோ. രണ്ടു തരം കുറ്റകൃത്യങ്ങളാണുള്ളത്. ഒന്ന്, നിയമത്തിന് മുൻപിലും മനസാക്ഷിക്ക് മുൻപിലും ഒരേപോലെ തെറ്റായിരിക്കും. രണ്ടാമത്തെന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ നിയമത്തിന് മുമ്പിൽ തെറ്റായിരിക്കാം, പക്ഷേ മനസാക്ഷിക്ക് മുമ്പിൽ അത് വലിയ ശരിയായിരിക്കാം.